ஹாப்பி பர்த்டே. பர்த்டேனா கண்டிப்பாக கிஃப்ட் கிடைக்கும். ஆனால் அந்த கிஃப்ட்டை நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்கணும், அதை எப்படி பார்க்கணுன்றத இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜா ஒருத்தன் பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருந்தானா. அப்போ திடீர்னு அவன் ஒரு பாலைவன சோலை பார்க்குறான். அதாவது திடீர்னு ஒரு தண்ணி இருக்குது ஒரு இடத்துல. அந்த தண்ணியை பார்த்தோன்னே அவனுக்கு, ஏன்னா ரொம்ப தூரம் அந்த வெயிலில் அந்த வெக்கையில் நடந்து வந்ததுக்கு அந்த தண்ணியை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாகத்தை தணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்த தோல் பையில் அந்த தண்ணியை நிரப்பிக்கிட்டான். தோல் பையனோடனே ஷோல்டர் பேக்னு நினச்சிக்காதீங்க, தோலால் செய்யப்பட்ட ஒரு பை, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இந்த பையில் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறான். எதுக்காகனா, இந்த தண்ணி இவ்வளோ சுவையாக இருக்கே, இது தன்னுடைய நாட்டு மன்னர்கிட்ட போய் கொடுத்தா அவர் குடிக்கும்பொழுது நான் பட்ட அதே சந்தோஷத்தை அவரும் படுவார் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை மெனக்கட்டு கொண்டு போகிறான் இங்கேருந்து. அதை கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு ராஜா கிட்ட இல்லாத செல்வங்களா, இந்த தண்ணி ஒன்றும் அவர் பெருசாக பார்க்க போகிறது இல்லை. இருந்தாலும் அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த அந்த தண்ணியை ராஜாவுக்கு கொடுக்குறோன்னு ஆசையாக அதை கொண்டு போகிறான். அவன் நினச்ச மாதிரியே அந்த அரண்மனைக்கு போயிட்டு ராஜா கிட்ட அந்த தண்ணியை கொடுக்குறான். நான் பாலைவன சோலை கடந்து வரும்பொழுது அங்கே தண்ணி குடித்தேன், அது ரொம்ப சுவையாக இருந்தது, நீங்கள் கண்டிப்பாக இந்த சுவையை உணரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ராஜாவும் அதை குடித்து பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த அந்த நபருக்கு நிறைய பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அவரை சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்புவார். அப்போ ராணி அவருக்கு பரிசு பொருள்லாம் கொடுக்கும்போது அந்த தண்ணியை கேட்பாங்க, எனக்கும் கொஞ்சம் தாங்க, எனக்கும் குடிக்கணும் போல் இருக்குது நீங்கள் சொல்லும் பொழுதே அப்படின்னு சொல்லி. ஆனால் ராஜா என்ன பண்ணுவார், அவர் அதெல்லாம் உனக்கெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா தண்ணியும் அவரே குடிச்சிருவார். அப்போது ராணி கோவிச்சுக்குவாங்க. சரி, இவ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பரிசு பொருளை கொடுத்து அவனை முதல்ல வீட்டுக்கு அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் போன பிறகு ராணி கேட்பாங்க, சண்டை போடுவாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ சுயநலமாக நடந்துக்கிட்டீங்க, எனக்கு ஒரு வாயாவது கொடுத்துருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ராஜா கிட்ட கேட்கும்போது ராஜா என்ன பண்ணார், அந்த பையில், அந்த தோல் பையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை ராணி கிட்ட கொடுக்குறாரு. தண்ணி இருக்கா, நீங்கள் எல்லாத்தையும் குடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் இப்போ கொடுக்குறாரு, அந்த சுவையை நீயும் பாரு அப்படின்னு சொல்லி. அவங்க குடிச்சிட்டு உடனே அதை துப்பிட்டாங்க. இன்னும் இப்படி இருக்குது, இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ பொருளையும் அள்ளி கொடுக்குறீங்க, இது என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ராணி ரொம்ப கடுமையாக ராஜா கிட்ட கேட்குறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, இந்த தண்ணியை அந்த பாலைவன சோலையில், அதாவது ரொம்ப வெயிலில் நடந்து வந்துட்ட பிறகு திடீர்னு தண்ணியை பார்த்து குடிக்கும்போது அவன் மனசுக்கு அவனுக்கு அது ரொம்ப சுவையாக இருந்திருக்கும். அந்த தருணத்தில் அவன் எனக்கு இதை கொடுத்து சந்தோஷப்படணும்னு நினச்சான் இல்லையா, அவனோட மனசை தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். அவன் ரொம்ப தூரமாக கொண்டு வந்தான், அதுவும் இந்த தோல் பையில் ஊற்றுனதுனால அந்த தோலோட வாசனை இந்த தண்ணியில் கலந்துருச்சு, அதோட தன்மை இப்போ மாறிடுச்சு. ஆனால் அதை கொண்டு வந்தான் இல்லையா, அவனோட மனசோட அன்பை தான் நான் பார்க்குறேன், அதனால தான் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவனை நான் அன்பான வார்த்தைகளால் பேசி அனுப்புனேன். நம்ம ஒருத்தர் பரிசு பொருள் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது என்ன மதிப்பு போகும், இது என்கிட்ட ஏற்கனவே இருக்கே, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை கொண்டு வரதுக்கு அவங்க எத்தனை முயற்சிகள் அதுக்காக பண்ணியிருப்பாங்க இல்லையா. நம்மளுக்கு இலவசமாக ஒரு பொருள் கிடைக்குதுனாலும் அதுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்க கற்றுக்கணும். நீங்கள் ரீசெண்டாக என்ன பரிசு பொருள் உங்கள் உறவினர்கள்கிட்ட இருந்து வாங்கினீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.